எடப்பாடியை தொடர்ந்து செங்கோட்டையனும் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். திரு குணசேகரன் செய்தியாளர் நம்மோடு இணைகிறார். குணசேகரன், திடீரென செங்கோட்டையனும் இப்போது டெல்லி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். என்ன காரணத்திற்காக? விவரங்கள் என்ன? தமிழக அரசியலில் டெல்லி பயணம் என்பது தற்பொழுது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்னதாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் SP வேலுமணி, CV சண்முகம், KP முனுசாமி ஆகியோர் டெல்லி சென்று அங்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று முன்தினம் டெல்லி சென்றிருந்தார். அப்பொழுதும் டெல்லியில் மூத்த நிர்வாகிகளை சந்தித்திருக்கக்கூடிய அண்ணாமலை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்திருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் திடீரென்று அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் டெல்லி சென்று அங்கு நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பாஜகவோடு கூட்டணி இல்லை என அதிமுக தொடர்ந்து தெரிவித்திருந்த நிலையில் கடந்த சில தினங்களாகவே பாஜக உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளை அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் சந்தித்திருப்பதும், அதனைத் தொடர்ந்து பாஜகவினுடைய தமிழக தலைவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக மூத்த நிர்வாகிகளை சந்தித்திருப்பதும் அதிமுக பாஜக கூட்டணிக்கான அந்த பேச்சுவார்த்தையாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலையில் கடந்த சில மாதங்களாகவே, அதாவது கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவே செங்கோட்டையன் அதிமுகவினுடைய பல்வேறு செயல்பாடுகளிலும் ஆலோசனை கூட்டங்களிலும் பங்கேற்க ஆக்கணித்தே இருந்து வந்திருந்தார். அதிலும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க தொடர்ந்து மறுத்து வந்த செங்கோட்டையன் நேற்றைய தினம் திடீரென்று டெல்லி சென்று இன்றைய தினம் திரும்பியிருக்கிறார். அப்பொழுது டெல்லி சென்றிருக்கக்கூடிய செங்கோட்டையன் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாகவும், அப்பொழுது அதிமுகவில் என்ன மாதிரியான குழப்பம் இருக்கிறது, என்ன மாதிரி செயல்பட வேண்டும், அதே போன்று 2026 தேர்தலுக்கு செங்கோட்டையனுடைய பங்கு என்ன என்பது குறித்தான ஒரு விரிவான ஒரு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த சந்திப்பின் பொழுது தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து GK வாசனும் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக டெல்லி சென்றிருந்தார். அதனைத் தொடர்ந்தே எடப்பாடி சென்றிருந்தார். எடப்பாடி சென்று வந்த மறுதினம் அண்ணாமலை சென்றார். அண்ணாமலை டெல்லியிலிருந்து தமிழகம் திரும்பிய மறுதினம் செங்கோட்டையன் செல்கிறார். அதுவும் குறிப்பாக அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கக்கூடிய அந்த கட்சியான ஒவ்வொருவராக டெல்லி செல்லக்கூடிய வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்படுவதற்கான அந்த பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக நடைபெறலாம் என இந்த சந்திப்பின் மூலமாக தெரிய வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.